ஜெபமனகளவோ துதிகளின் மத்தியில் வாக்குப்படுகிற எங்கள் பெண் நல்ல தேவனே, தமிழ் மகிழ்ச்சியான நாளின் காலைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த இதயத்தோடு உண்மை தொழுது கொள்வதற்கு ஒருமித்து கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தி தேர்ச்சி ஆண்டவரை உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் என் பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆராதனை முழுவதுமாக பொறுப்படுத்திக் கொள்ளும். மீதியான நேரத்தை உடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள பிதாவே. முன்பவழி கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 405, 200 கீதம் 5, பாமாலை 9, பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் கலிகூர்ந்து. ஆராதனை கீதங்கள் 405, 200 கீதம் 5, பாமாலை 9. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாக அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவன் கேட்கும் வழிகள் நொறுங்குண்டாவினான். தேவனே, நொறுங்குண்டதும் தருங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்கிற்கு மனசு
அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களை நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவை என்னை தண்டியும், ஆனாலும் மனமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனை வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவன் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியே நியாயத்திற்கு பிரவேசியாதேயோ. நமக்கு பாவங்கள் இன்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினால் இரக்கத்தினால் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாய்மாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்வையும் துக்கமும் கீழ்ப்படுதல் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட கைத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக சோஸ்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையங்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இருக்கிற நாம் யாவரும் சுத்த இதயத்தோடு தாழ்ந்த சத்தத்தோடு பரம கிருபாசன தந்தையில் என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவரும் பழங்கால் படிக்கிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்கும் பல பிதாவே, தப்பி போனவர்களைப் போல நாங்கள் வழிகளை விட்டு வழிகாலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேவைகளை செய்யாமல் செய்த அகாரங்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, தேவனின் கர்த்தராகிய இயேசுவின் மனிதர்கள் சத்தவாசனத்தின்படியே எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை பொறுமையாயும் பாவத்திற்கு ஒடுக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தும். மிகவும் பிதாவே, நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்து இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்கிறோம். ஆமென். தேவனை எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாயிருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய தங்களினால் எங்கள் கட்டுண்டவர்களாயும் உருக்கமான உங்கள் இரக்கத்தினாலே எங்கள் கட்டவிழ்த்து விடுதலாக வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பெறுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற
முறைமுறையாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம். சங்கீதம் 107 முதலாம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. சங்கீதம் 107 முதலாம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தோன்றதாகவும் அலைந்து திரிந்தார்கள். தவறிக்கு போருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனப்புற்றதற்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அந்த காலத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக ரட்சித்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாடுகளை குறித்தார் என்று நிர்மூடர் தங்கள் பாதமாக்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக ரட்சிக்கிறார். முதலாவது வேதபாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேதபாடம் யோனா 4வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. யோனா 4வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்திலே இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷத்துக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனசாகப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்
நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்த்து மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஊங்கி வளர பண்ணினார். அது ஆமணத்தின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ கிழக்கவிருக்கும் நேரத்திலே தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவினுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்காக பரிதவிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதாபியாமல் இருப்பேனோ என்றார். வாசிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. Amen.
1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலனமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாவுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். வாசிக்கப்பட குறிக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம். பிள்ளைகள் சத்தியவசனம் கூறுவார்கள். சத்தியவசனம் சொன்ன பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். சத்தியவசனம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். அனைவருக்கும் தெய்வீக அன்பு. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார். யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம். வருகின்ற வாரத்திற்கான சத்திய வசனம் மனதுருக்கத்தின் அழைப்பு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அறிவிப்புகள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் இந்த ஆராதனை முடிந்த பிறகு வாலிப பெண்கள் கூடுகை நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபை வாலிப பெண்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபை தாய்மார்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மாலை 3:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். மாலை 3:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடசாலை வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 12ஆம் வகுப்பு வரை பாடசாலை வகுப்புகளிலே பங்கு பெறலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற புதன்கிழமை காலை 11 மணிக்கு சாம்பர் புதன் ஆராதனை நடைபெறும். ஆராதனையில் தேவ கோபாக்கனை ஏறெடுக்கப்படும். வருகின்ற புதன்கிழமை முதல் நமது லெந்து நாட்கள் ஆரம்பிக்க இருக்கின்றது. வருகின்ற புதன்கிழமை காலை 11 மணிக்கு சாம்பர் புதன் ஆராதனை நடைபெறும். ஆராதனையில் தேவ கோபாக்கனை ஏறெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். லெந்து நாட்களில் காலை 5:30 மணிக்கு 5:30 மணி ஆராதனையில் ஆத்மநேசரின் அங்க மகத்துவங்கள் தியானிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லெந்து நாட்களில் காலை 5:30 மணி ஆராதனையில் ஆத்மநேசரின் அங்க மகத்துவங்கள் தியானிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லெந்து நாட்களில் இரவு 7 மணி மற்றும் இரவு 7 மணி ஆராதனை வழக்கம் போல் நடைபெறும். இரவு 9 மணிக்கு காம்பளி ஆராதனை நடைபெறும். லெந்து நாட்களில் இரவு 7 மணி ஆராதனை வழக்கம் போல் நடைபெறும். இரவு 9 மணிக்கு காம்பளி ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லெந்து நாட்களில் வாரந்தோறும் புதன்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். லெந்து நாட்களில் வாரந்தோறும் புதன்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். சபை மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். லெந்து நாட்களில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் பகல் 12 மணி மற்றும் இரவு 7 மணிக்கு சிறப்பு ஆராதனை நடைபெறும். லெந்து நாட்களில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் பகல் 12 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் சிறப்பு ஆராதனை நடைபெறும். சபை மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு முன்னரவு ஜெபமாக நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி ஆராதனை முன்னரவு ஜெபமாக நடைபெறும். சபை மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த முன்னரவு ஜெபத்தை நமது சபையை சேர்ந்த ஜெபராஜ் அவர்கள் குடும்பத்தினர் தாங்கள் முன்வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். சபை மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்று இரவு ஆராதனை முடிந்த பிறகு சபை ஊழியரின் இல்லத்தில் ஜெப கூட்டம் நடைபெறும். இன்று இரவு ஆராதனை முடிந்த பிறகு சபை ஊழியர் இல்லத்தில் ஜெப கூட்டம் நடைபெறும். சபை மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற மார்ச் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் ஞாயிறாக ஆசரிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற மார்ச் மாதம் 2வது ஞாயிறு பெண்கள் ஞாயிறாக ஆசரிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையின் பெண்கள் யாவரும் காணிக்கை பொருட்கள் படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதை ஏலம் விட்டு வருகின்ற காணிக்கைகளை பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் எடுத்துக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையின் பெண்கள் யாவரும் உற்சாகத்தோடு ஆலயத்தில் ஆண்டவருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதை ஏலமிட்டு வருகின்ற காணிக்கைகளை பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்கு எடுத்துக் கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது திருமண்டலத்திலிருந்து தினஞான புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. தினஞான புத்தகம் ஒன்றின் விலை ₹150. சபை பிள்ளைகள் யாவரும் வாங்கி பயன்பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தினஞான புத்தகம் ஒன்றின் விலை ₹150. சபை பிள்ளைகள் யாவரும் வாங்கி பயன்பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அநேக கதைகளோடு என்ன செய்யும் அந்த புத்தகம் இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி வளர்க்க வேண்டும். அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்தோம்னால் அதில் உள்ள அந்த கதைகளை வாசித்து என்ன செய்வாங்க, அதிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும்.
பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி அதை பயன்பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு ஆசரிக்கப்படும். குருத்தோலை ஞாயிறு மற்றும் அர்ப்பின் பண்டிகையாக ஆசரிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி குருத்தோலை ஞாயிறு மற்றும் அர்ப்பின் பண்டிகை ஆசரிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆராதனை காலை 9 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசரிக்கின்ற பிள்ளைகளின் பெயர்களை பார்க்கிறேன். பிறந்த நாள் ஆசரிப்பவர்கள் 17ஆம் தேதி அன்புமலர் அவளி, டாக்டர் ஆஃப் எஸ்பிடிஎஸ் ராஜன், பெங்களூர். 19ஆம் தேதி எஸ் எல்சன், சன் ஆஃப் சத்யநாதன், பெங்களூர். 20ஆம் தேதி கே ஜெகஸ்டின், சன் ஆஃப் கென்னடி, ஈரோடு. ஏ தனசெல்வி, சென்னை. ஜே பெர்லின், டாக்டர் ஆஃப் டி ஜான்சன், சித்தூர். 21ஆம் தேதி எஸ் கென்னடி, சன் ஆஃப் பி சீமு, ஈரோடு. ஜே சாம் எஸ்ரா, சன் ஆஃப் பி ஜான் கென்னடி, வேலூர். ஜே அனுஷா நித்யா, வேலூர். இவர்கள் ஜே அனுஷா நித்யா, டாக்டர் ஆஃப் ஜான் கென்னடி, வேலூர். இவர்கள் வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாளை ஆசரிக்கின்றார்கள். திருமண நாட்கள் ஆசரிப்பவர்கள் 16ஆம் தேதி எஸ் ஆர் இன்பராஜ், ஐ ஷீலா குளோரி, பெங்களூர். 20ஆம் தேதி ஐ ஞானதுரை செல்வசி, ஜே ஞான செல்வி, பெங்களூர். இவர்கள் வருகின்ற நாட்களில் தங்களது திருமண நாளை ஆசரிக்கின்றார்கள். வருகின்ற நாட்களில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசரிக்கின்ற பிள்ளைகளுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விடியற் கால எழுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் குளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே ஆக்கும். இப்பொழுது பாடகர் குழு ஒரு சிறு வாக்கு பாடல் ஒன்று பாடுவார்கள். அதை தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிமையான வேலைக்காக மகன் நன்றி செலுத்தினோம். அப்பா, இந்த நாளிலும் பெயர்கள் வாசிக்கப்பட்ட வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாட்களை ஆசரிக்கின்ற, திருமண நாட்களை ஆசரிக்கின்ற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். அப்பா, கடந்த வருடம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை திருவிழாய் பாதுகாத்து எண்ணற்ற நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி ஆண்டவரை இப்பொழுது புதிய ஆண்டை நீ காண கிருபை செய்திருக்கிறேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவருடைய நீதி வலதுகரத்தினால் உங்கள் பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தி ஆண்டவருடைய புதிய ஆண்டிலும் உங்களுடைய கிருபையினாலும் நன்மையினாலும் இது திருப்தியாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
விடியற் கால விருப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் குறித்து உன் நீதி முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரை உம்முடைய மகிமையால் உடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டு உம்முடைய சட்டங்களின் மறைகளை எல்லா இக்கட்டுகளுக்கும் இன்னல்களுக்கும் நீர் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த புதிய ஆண்டு உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய கிருபை எப்பொழுதும் உடைய பிள்ளைகளை பற்றிக் கொள்ளட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. யாவரும் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். Father
மக்களுக்கும் முன்வரும் முதலாம் ஞாயிறு அனைவருக்கும் தெய்வீக அன்பு. பரிசுத்த பிதாவை, மனுக்குலமாகிய எங்கள் மீது அன்பு கொண்டு உமது சாயலிலே எங்களை படைத்ததற்காக உம்மை துதிக்கிறோம். எங்களது கீழ்ப்படியாமையினாலே பரிசுத்தத்தை இழந்து தேவரே எங்களை படைத்த நோக்கத்தை மீறின குற்றத்திற்காக நாம் வருந்துகிறோம். எங்கள் பாவத்திலிருந்து நாங்கள் மனம் திரும்பவும் சிலுவையில் ஜீவன் தந்து எங்களை மீட்ட உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு உமோடு ஒப்புரவாகவும் எங்கள் கருபுரியும். நீர் எங்களின் தெய்வீக அன்பை விளக்க செய்தது போல நாங்களும் இவ்வுலகில் உமது அன்பை அனைவருக்கும் பார்வற்றமின்றி வெளிப்படுத்தவும் உதவி புரிய வேண்டும் என்று மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணம் ஏக சிந்தைய வெற்றிகரமாகிய தேவனே, உம்மை அறிவது நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெச்சியாதேனும் தேவரின் நமக்கு கொண்டிருக்கிற முதலியராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்களும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். சர்வ வல்லமையில் நடத்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதி அளிக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகை நாடு நடத்திவிட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாத்சயங்களை செய்கிற சர்வ வல்லமையில் நடத்திய தேவன், எங்கள் அத்தியட்சமார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறவரை கிருபையில் ஆவியை அனுப்பி அவர்கள் மகத்தம் பெருமாள்கள் நடக்கும்படி மத ஆசீர்வாதமாகியபடி அவர்கள் மேலும் பேச்சிருந்தவர்கள் கர்த்தாவே, எங்கள் காரியகர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்து மேம்பட்டாக இதை கட்டளையிட்டார்கள். அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 705 கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் ஆராதனை கீதங்கள் 705.
பரிசுத்த ஓய்வு நாளில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருமித்து கூடி வந்திருக்கிறோம். எங்களை மறைத்து தேவன் தம்முடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் உண்டு. உம்மை குறித்து நாங்கள் ஆராயும் அறிந்து கொள்ளவும் இப்பொழுது நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பா, உடைய வேத வசனங்களின்படி நாங்கள் ஆராய்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதி. உங்களுடைய வார்த்தையினால் எங்களிடத்தில் இடைபடும். உடைய மகிமை உடைய நாம மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள பிதாவே. உட்கார்ந்து அல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பு அனைவருக்கும் தெய்வீக அன்பு. நான் அடிக்கடி அன்பு குறித்து என்ன செய்யற மாதிரி இருக்கு, பேசுற மாதிரி இருக்கு. ஆனா இன்றைக்கு எதுதான் தேவைப்படுகிறது? அன்புதான் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, தேவைப்படுகிறது. அநேக இடத்துல பார்த்தோம் அப்படின்னா போட்டி பொறாமைகள் எல்லா இடத்துலையும் என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. அப்ப இதை குறித்து தான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. அன்பை குறித்து தான் அதிகமாக என்ன செய்ய முடியுது, பேச வேண்டியதாக இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது, நமக்கு காணப்படுகிறது. அப்போ இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனத்தை ஒரு வாசியுங்கள். யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்கிறார். பரிதபிப்பு அப்படின்னா என்னது? ஆண்டவர் கவலைப்படுகிறார். அப்படிதான். யாரை குறித்து கவலைப்படுகிறார்? நினைவே மக்களை குறித்து என்ன செய்கின்றார், கவலைப்படுகின்றார். அப்ப நம்மளை குறித்து கவலைப்படுகிறார். நம்மை குறித்து என்ன செய்கின்றார், அதிகமாக கவலைப்படுகின்ற ஆண்டவராக என்ன செய்கின்றார். நன்மைக்கு நன்மை செய்வது யாருடைய குணம்? சரி, நன்மைக்கு தீமை செய்வது யாருடைய குணம்? பிசாசினுடைய குணம். தீமைக்கும் நன்மை செய்வது யாருடைய குணம்? ஆண்டவருடைய குணம். அப்படிதானே இல்லையா? நன்மைக்கு நன்மை செய்வது யாரு? நன்மைக்கு நன்மை செய்வது நம்முடைய குணம். அப்படிதானே, மனிதர்களுடைய இயல்பு. அப்ப தீமைக்கும் நன்மை செய்வது யாருடைய குணம்? ஆண்டவருடைய குணம். அது இதுக்கும் சத்தம் கொடுக்க மாட்டேங்க, அதுக்கும் சத்தம் கொடுக்க மாட்டேங்கன்னா அப்புறம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய இடைப்படும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும், பேசணும். அப்பதான் எனக்கும் என்ன செய்ய தூக்கம் வராது, உங்களுக்கு என்ன செய்யாது, தூக்கம் வராது. அப்பப்போ நான் என்ன செய்யறேன், கேள்வி கேட்கறது எதுக்காக நினைக்கீங்க, யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, தூங்கிடக்கூடாது. அதுக்காக என்ன செய்யணும், அப்பப்போ ஒரு கேள்வி என்ன செஞ்சிருவேன், இடையில கேட்பேன். அப்போ தெய்வீக அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன செய்யணும், நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக அவர்களிடத்திலும் நாம் பரிதவிக்கின்ற அவர்களுக்காகவும் நாம் பரிதவிக்கின்ற பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார், ஆண்டவர் நமக்கு கோரியிருக்கிறார். அப்போ நம்மிடத்தில் அந்த தெய்வீக அன்பு இருக்கிறதா? இதுதான் முதல் கேள்வி. நம்மிடத்தில் அந்த தெய்வீக அன்பு இருக்கிறதா? இப்போ நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பாக இருக்கின்றது? பெற்றோர்களிடத்துல என்ன செய்யும், அன்பு இருக்கும். நம்முடைய உறவினர்களிடத்துல என்ன இருக்கும், அன்பு இருக்கும். நமக்கு தெரிந்தவர்கள் நம்முடைய நண்பர்களிடத்துல அன்பு என்ன செய்யும், இருக்கும். இதை தாண்டி நம்முடைய அன்பு இருக்கின்றதா? புரியுதா? இதை தாண்டியும் நம்முடைய அன்பு, நம்முடைய குடும்பத்தை, நமக்கு தெரிந்தவர்கள், நம்மை அறிந்தவர்களை தாண்டி நம்முடைய அன்பு பிறரிடத்திலும் வெளிப்படுகிறதா என்பதுதான் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனா நம்முடைய அன்பு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் என்ன செய்கிறது, அடங்கி இருக்கின்றது. நம்மை சுற்றி நம்முடைய உறவினர்கள் நம்ம செய்யணும்னா சந்தோஷமாக சிரித்து என்ன செய்கிறோம், பேசுகிறோம். ஒருவேளை நம்மை அறியாதவர்கள் மட்டும் வந்து பேசுகின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் நமக்கு என்ன ஆகுது, முகபாவனை என்ன செய்கிறது, வேறுபடுகிறது. என்ன செய்யற, யாரு என்ன செய்யல எனக்கு தெரியல அப்படின்னு என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம். ஆனா ஒவ்வொருவரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று என்ன செய்கிறார், ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நம்மிடத்திலே ஆண்டவர் எப்படி அன்பு கூர்ந்தார், அவருடைய தெய்வீக அன்பை நம்மிடத்தில் என்ன செய்கிறார், வெளிப்படுத்தி இருக்கின்றார். நம்ம பார்த்தோம்னா பிதாவானவர் தன்னுடைய குமாரனை அனுப்பியது ஒரு அன்பு. அப்படிதானே? பிதாவானவர் தன்னுடைய குமாரனை நமக்காக என்ன செய்திருக்கின்றார், அனுப்பி இருக்கின்றார். அது ஒரு அன்பு. குமாரன் அவருடைய சாயலிலேயே நம்மை
படைத்திருக்கின்றார். அது ஒரு அன்பு. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். அது ஒருவித அன்பு. இது எப்படிப்பட்ட அன்பு? தெய்வீக அன்பு. எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லாத ஒரு அன்பு, கலப்படம் இல்லாத ஒரு அன்பு. அப்ப ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? கலப்படம் இல்லாத ஒரு அன்பு. ஒரு அன்பாக நம்ம என்ன செய்ய முடிகிறது? புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கலப்படம் இல்லாத அன்பு இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்பதுதான் எனது ஆண்டவருடைய சித்தம், எண்ணம், எல்லாமே என்னதுதான், இதுதான். இன்றைக்கு அந்த கலப்படம் இல்லாத அன்பை நான் என்னுடைய பிள்ளைகளும் பெற்றிருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நம்முடைய அன்பு எப்படி காணப்படுகிறது பார்த்தோம்னா, ஒரே மாதிரியான அன்பு எல்லா இடத்திலும் என்ன செய்வதில்லை, காணப்படுவது இல்லை. பவுல் இப்படியாக கூறுகின்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 38, 39 நாம் பார்த்தோமானால், மரணமானாலும் ஜீவனானாலும், அதுல உள்ளது பாத்தீங்கன்னா, எந்த சிருஷ்டியானாலும் நம்மை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கின்றார். தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று என்ன செய்திருக்கின்றார்? அவர் நிச்சயித்திருக்கின்றார். மரணமானாலும் ஜீவனானாலும் வேறு எந்த ஒரு காரியமானாலும் என்னை என்ன செய்ய முடியாது? ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிச்சயத்தை நாம் கொடுக்க முடியுமா? நம்முடைய வாழ்விலே துன்பம் வருகின்ற பொழுதும், இன்னல் வருகின்ற பொழுதும், நான் என் தேவனை என்னை ஏன் கைவிட்டீர் என்று நான் சொல்லவில்லை, இது உம்முடைய சித்தம் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாம் எச்சைக்காவது ஆண்டவரை நோக்கி சொல்லியிருக்கின்றோமா? துன்பம் வந்தாலும் என்னதான் செய்யலாம்? நான் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர், இந்த வார்த்தை தான் என்ன செய்யுது? முதலாவது வருகின்றது. அப்ப அப்படிப்பட்ட அன்பு நம்மிடத்தில் காணப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த அன்பை நாம் பெற வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக என்ன செய்கின்றது? காணப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்த பொழுது எப்படி படைத்தார்? அந்த உலகத்தை படைத்ததிலேயே ஆண்டவருடைய அன்பு நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு அன்பாக வெளிப்பட்டிருக்கிறது என்பதை செய்ய முடியும், நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது வானத்தையும் பூமியும் என்ன செய்தார்? படைத்தார். சகல சிருஷ்டிகளையும் என்ன செய்தார்? படைத்தார். பூமியில் உள்ள எல்லா புல் பூண்டுகள் எல்லாவற்றையும் படைத்து மனிதனை என்ன செய்தார்? படைத்தார். அதை பராமரித்து அனுபவிப்பதற்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டாம்? உலகத்துல வந்ததுல இருந்து எந்த ஒரு வேலையும் என்ன செய்ய வேண்டாம்? ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை நாம் பயன்படுத்தி பராமரித்தாலே அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்மால் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம அந்த நேரத்துல என்ன செய்ய வேண்டியது இல்லை, வேர்வை சிந்தி உழைக்க வேண்டியது இல்லை. அது ஆண்டவருடைய அன்பு. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி உழைக்கின்றோம்? நம்முடைய வேர்வை கீழே விழுந்தாதான் நமக்கு என்னது? உணவு. அப்படித்தானே? அப்ப நம்ம ஆண்டவரை விட்டு எந்த அளவிற்கு நம்முடைய பாவத்தினாலே தூரமாய் போயிருக்கின்றோம். ஒரு அருமையான வாழ்வை நமக்கு தந்தார். அவருடைய அன்பினாலே இந்த உலகத்திலே ஒரு அருமையான வாழ்வை வாழ்வதற்கு நம்மை அழைத்திருந்தார். ஆனால் அந்த அழைப்பை நாம் மறுதளித்தோம். எதினால்? நம்முடைய பாவங்களினாலே அந்த அழைப்பை என்ன செய்து விட்டோம்? மறுதளித்து விட்டோம். இப்பொழுது என்ன செய்ய வேண்டியிருக்கு? நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நமக்கு என்ன வரும்? நம்முடைய அடுத்த உணவு என்ன செய்யும்? நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் படைத்த பொழுது எப்படி படைத்தார்? உனக்கு எல்லாமே இருக்கு, நீ என்ன செய்ய? என் பேச்சுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்ய? அதை பயன்படுத்தி பராமரித்து அதுல ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சீங்க? பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு? படைத்தார். அப்ப இரண்டுக்கும் எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது அவருடைய தெய்வீக அன்பின் நிமித்தமாக நம்மிடத்திலே என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் படைத்து அதன் பிறகு நம்ம என்ன செய்தால் உருவாக்கினார். ஆனால் அதிலிருந்து நாம் விலகி நிற்கிறோம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த நாளில் அறிந்து கொள்ள வேண்டும். என் தேவனை விட்டு நான் விலகி நிற்கிறேன் என்பதை என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிந்து கொள்ள இந்த நிலையில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நான் பாவத்தில் இருக்கின்றேன் என்பதை என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே நாம் இருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் கூறுகின்றது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கின்ற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று என்ன செய்கிறது? இதுதான் ஆண்டவருடைய அன்பை குறித்த ஒரு உதாரணமாக என்ன செய்கிறது? காணப்படுகின்றது. தன் சகோதரனை அன்பை காட்டிலும் வேற எந்த ஒரு அன்பு என்ன செய்யறார்? இல்லைன்னு சொல்லி அதிகமான அன்பு ஒருவரிடமும் இல்லை. பிறருக்காக பரிதவிக்கின்ற அன்பு, அந்த அன்பை காட்டிலும் பெரிதொன்று வேறு ஒன்றும் இல்லை என்று என்ன செய்கிறார்? ஆண்டவர்
நமக்கு சொல்லுகின்றார். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? பிறருடைய காரியங்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கின்றவர்களாக, அதை குறித்து கவலைப்படுகின்றவர்களாக, பிறருக்காக கவலைப்படுகின்றவர்களாக, பிறருடைய தேவைகளுக்காக கவலைப்படுகின்றவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அது வந்து எனக்கு பிறருடைய தேவைகளுக்கு கவலைப்படுகிறோம்னா கவலைப்பட்டு அப்படியே நினைச்சிடக்கூடாது, விட்டுட்டு போகக்கூடாது. அந்த அவங்க எந்த ஒரு காரணம் நம்முடைய பிறர், அதாவது அடுத்தவங்க என்ன கஷ்டத்துல இருக்காங்களோ அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்கின்றவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார் ஆண்டவர் சொல்லுகின்றார். தெய்வீக அன்பு தன்னை குறித்து என்ன செய்யாது? கவலைப்படாது. பிறருடைய சந்தோஷத்துக்காக தன்னையே அர்ப்பணிக்கவும் என்ன செய்யாது? கவலைப்படாது என்று என்ன செய்கிறது? வேதம் கூறுகிறது. ஒருவர் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடமும் இல்லை. அப்போ தெய்வீக அன்பு தன்னை ஜீவனை கொடுக்கவும் என்ன செய்யாது? தயங்காது என்று என்ன செய்கிறார் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை முறை அவமானப்படுத்தினாலும் அவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? வெறுக்கக்கூடாது. அப்படிதானே? எத்தனை முறை அவமானப்படுத்தினாலும் அல்லது எத்தனை முறை நாம் தூஷிக்கப்பட்டாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? அவர்களை வெறுக்கக்கூடாது என்று என்ன செய்கிறார் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் படாத அவமானங்களே அன்றைக்கு நாம் பட்டுக் கொண்டிருக்கிறோம் இல்ல? அப்படிதான். ஆனா எல்லா இடத்துலயும் ஆண்டவர் ஒரே மாதிரியான அன்பை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். உதாரணமாக நான் பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தியதை அவருடைய பெரிய அன்பாக நம்மால் என்ன செய்ய முடியும்? எடுத்துக்கொள்ள முடியும். எத்தனையோ இடங்கள்ல ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சாங்க? பின்வாங்கி போனாங்க. ஆனாலும் அவர்கள் தன்னிடமாக எடுத்துக்கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து என்ன செய்தார்? அவர்களை வனாந்தரத்திலே எல்லா தேவைகளையும் சந்தித்து வழிநடத்தி நம்ம என்ன செய்ய முடிகின்றது? காண முடிகின்றது. ஆனால் இன்றைக்கு அது அப்படிப்பட்ட அன்பு நம்மிடத்தில் இருக்கின்றதா? அதை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம செய்ய வேண்டும்? ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய அன்பு ஒவ்வொரு நாளும் மாறுகின்ற ஒரு அன்பாக என்ன செய்கிறது? இருக்கின்றது. ஆனால் ஆண்டவருடைய அன்பு என்ன செய்யவில்லை? ஒருபோதும் மாறவில்லை. முதலாவதாக நாம் பார்த்தோம்னா ஆண்டவருடைய அன்பு பரிதவிக்கின்ற அன்பு, நமக்காக பரிதவிக்கின்ற ஒரு அன்பு. நமக்கு கொடுக்கப்படுகின்ற வேத வசனத்தில் நாம் பார்த்தோம்னா நினைவே மக்களுக்காக என்ன செய்கின்றார்? ஆண்டவர் கவலைப்படுகின்றார். ஏனென்றால் அவர்களிடம் பாவம் பெருகி இருந்தது. நாம் 3ஆம் அதிகாரத்திலே நினைவே மக்களுடைய பாவம் என்ன செய்யப்பட்டிருக்கு? போடப்பட்டிருக்கின்றது. அதாவது பார்த்தோம்னா கொலை, கொள்ளை, வீசித்தனம், இரத்தப்பழிகள் போன்ற பலவிதமான பாவங்கள் அவங்க என்ன செய்தாங்க? அகப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அந்த பாவத்தின் நிமித்தமாக அந்த நினைவே மக்களுக்காக ஆண்டவர் என்ன செய்கின்றார்? கவலைப்பட்டு கலங்குகிறது என்ன செய்ய முடிகிறது? நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் ஏதோ அறியாமை நாளே என்ன செய்யறாங்க? அந்த பாவங்களை செய்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு எதுக்கு வித்தியாசம் தெரியாது? வலது கைக்கும் இடது கைக்கும் என்ன செய்யாது? வித்தியாசம் தெரியாது. அப்போ அவங்க அறியாமையில அந்த பாவத்தை என்ன செய்கிறாங்க? செய்கிறார்கள். என்ன செய்கிறாங்க? அவர்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிறு குழந்தை கிட்ட ஒரு பொருளை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது 5000 ரூபாய் பொருளா இருந்தாலும் சரி, அது 50 ரூபாய் பொருளா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு அது என்னதுதான்? ஒரே மாதிரி தான். அப்படிதானே? அவங்களுக்கு அதை கூட என்ன செய்யுங்க? அது விலை கூட்ட பொருள் அப்படி என்ன செய்யாது? சிந்திக்க தெரியாது. அது கீழே விழுந்து உடஞ்ச 50 ரூபாய் இருந்தாலும் 5000 ரூபாய் இருந்தாலும் அது என்னதுதான்? அது லாஸ் தான். அப்போ அவங்க என்ன செய்ய முடியாது? திட்ட முடியாது. ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு அறியாமையில இருக்காங்க. அவங்களுக்கு அது என்னன்னு செய்யாது? தெரியாது. அப்போ இந்த வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களாக என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இவங்க இந்த பாவத்தில் இருக்கிறாங்க. இவங்களை மீட்க வேண்டுமே என்ன செய்கிறாங்க? பரிதவிக்கின்றதை நாம் காண முடிகின்றது. அவர் அந்த பரிதவிப்பில் இருந்து அந்த நினைவே மக்களை மீட்பதற்காக, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக அங்கு யாரை அழைக்கின்றார்? யோனாவை என்ன செய்கின்றார்? அழைக்கின்றார். யோனாவை தேர்ந்தெடுத்து அங்கு அழைக்கின்றதை நாம் என்ன செய்ய முடிகின்றது? காண முடிகின்றது. பழைய பாட்டில் நாம் பார்த்தோம்னா ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்த்தோம்னா, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று சொல்லி ஆண்டவர் கவலைப்படுகின்ற பொழுது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களின் பாவங்களில் மீட்டெடுப்பதற்காக யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று ஆண்டவர் கவலைப்பட்டு கலங்குகின்ற போது அந்த இடத்திலே ஏசாயா என்ன செய்கிறார்? நான் போகிறேன் என்ன செய்கிறார்? முன்வருகின்றார். ஆனாலும் என்ன செய்கிறார்? நான் அசுத்த உதடு உள்ளவன், நான் பாவத்தில் இருக்கின்றேன் என்று என்ன செய்கிறார்? தன்னை ஒப்புக் கொடுக்கின்றார். அவர்களை பரிசுத்தப்படுத்தி என்ன செய்கிறார்? தன்னிடத்திலே அழைத்துக் கொள்ளுகிறதை நாம் என்ன செய்ய முடிகின்றது? காண முடிகின்றது. இந்த பகுதியில் நாம் பார்த்தோம்னா யோனாவை அவர் தெரிந்தெடுக்கின்றார். அவன் நினைவே மக்கள் பயங்கரமானவர்கள் என்பதை அறிந்து அவன் என்ன செய்கிறார்? அங்கு போவதற்கு பயந்து என்ன செய்கிறார்? தர்ஷீசுக்கு கடந்து
போகிறார். ஆனாலும் என்ன செய்யவில்லை, ஆண்டவர் விடவில்லை. மீண்டுமாக கிழித்து என்ன செய்கிறார், அந்த பாவத்திலிருந்து ஜனங்கள் எப்படியாகிலும் விடுபட்டே ஆக வேண்டும். அவங்க என்ன செய்யறாங்க, அறியாமல் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்ன செய்தி போய் என்ன செய்ய பிரசங்கித்து என்ன செய்யறாங்க, யோனாவை அங்கு என்ன செய்கின்றார், அனுப்புகின்றார். நான் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல யோனாவை பிரசங்கத்தால் என்ன செஞ்சாங்க, எல்லாருமே மனம் திரும்புகிறார்கள். அதனால என்ன ஆகுது, தேவன் தண்டிக்க வேண்டும் என்ற தேசத்தை மன்னிக்கின்றார். அப்படிதான், தண்டிக்க வேண்டும் என்ற தேசத்திற்கு அங்கே மன்னிப்பு என்ன செய்கிறது, கிடைக்கின்றது. யோனா இந்த இடத்துல என்ன செய்யறது, கோபப்படுறார். நீங்க மன்னிக்கிற தேவன் தான் எனக்கு தெரியுமா, நான் இதை என் தேசத்தை இருக்கும்போது நீங்க என்ன செஞ்சிருக்க வேண்டியதானா, பண்ணிருக்க வேண்டியதானா அப்படின்னு என்ன செய்யறாரு, ஆண்டவர் என்ன செய்கின்றார், கேட்கின்றார். அந்த இடத்துல அவர் உணர்த்துகிற விதமாக ஒரு காரியத்தை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். ஒரே இரவில் முளைத்து அழிந்து போன அவனுக்கு செடிக்காகவே நீங்க செய்யற பரிதபிக்கிற லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிற அந்த தேசத்துல அவங்களுக்காக என்ன செய்ய மாட்டானா, பரிதபிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு ஆண்டவர் என்ன செய்கின்றார், உணர்த்துகிறதை நாம் அறிய முடிகின்றது. இப்ப பாவம் செய்தாலும் அவர்கள் என்னுடைய பிள்ளைகள், அவர்கள் என்னுடைய ஜனங்கள், அவர்களை நான் மீட்டுக் கொள்வேன் என்று என்ன செய்கிறார், அனுப்பி அவருடைய வார்த்தையினால் என்ன செய்கிறார், அங்கு மீட்டுக் கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. இது நம்மை குறித்தும் ஆண்டவர் என்ன செய்கின்றார், பரிதபிக்கின்றார். ஒருவர் நாம் காட்டுகின்ற வெறுப்பின் நிமித்தமாக, கோபத்தின் நிமித்தமாக, நம்மிடத்தில் காணப்படுகின்ற வேற்றுமையின் நிமித்தமாக ஆண்டவர் நம்மை குறித்து பரிதபிக்கின்றார். நம்ம ஒரு செடியில ஒரு பூ பூக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூ, அதாவது ஒரு ரோஸ் செடியில ஒரு பூ பூக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூ பறிக்கும் பொழுது என்ன செய்யும், முள்ளு கொத்தும். அப்படிதானே, அந்த முள்ளு கொத்துதுங்கிறதுக்காக அந்த செடியை நம்ம என்ன செய்ய மாட்டோம், தூக்கி தூர போட மாட்டோம். அப்படிதானே, ஏன்னா அது பூ கொடுக்குது, இன்னும் அதிகமா என்ன செய்யும், பூ கொடுக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும். அதெல்லாம் நமக்கு அந்த செடி மேல நமக்கு என்ன உண்டு, ஒரு அன்பு உண்டு. ஆனா அது பூ பறிப்போது என்ன செய்யும், கையில குத்தும். அது நமக்கு என்ன செய்யும், தெரியும். அப்ப எல்லாம் அறிந்தும் அந்த செடியின் இடத்துல, அந்த பூக்களின் இடத்துல காட்டுகின்ற அன்பு இன்றைக்கு நாம் நம்முடைய மனிதர்களிடத்திலே, நம்மை சுற்றியுள்ளவர்களிடத்திலே நாம் காட்டுகிறோமா? வார்த்தையினால் ஒரு தடவை ஏதோ தவறான வார்த்தை ஒரு தடவை பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக காலமுள்ள பேசாம இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யறாங்க, இங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு முட்செடியின் மேல நம்ம காட்டுகின்ற அன்பு ஏன் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களிடத்துல நம்மளால காட்ட முடியல என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம்னா, ஆண்டவருடைய கிருபை நம்மிடத்தில் என்ன செய்கிறது, குறைவாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. உண்மையா இல்லையா? உண்மை. இதுதான் நான் ஆண்டவருடைய பிரசனம் நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது நாம் எப்படி ஆண்டவர், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பா இருங்கள் என்ன செய்கிறார் ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்தில் என்ன செய்கின்றது, குறைவாக இருக்கின்றது. அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் அது எப்படி செயல்படுகின்றவர்களாக நாம் என்ன செய்வதில்லை, இருப்பதில்லை. நாமும் நம்முடைய வாழ்விலே ஒருவரில் ஒருவர் வேற்றுமை இல்லாத வாழ்வை வாழுகின்ற பொழுது அதே நிமித்தம் நாம் பிறரிடத்திலே காட்டுகின்ற அந்த தெய்வீக அன்பு ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்களையும் கொண்டு வந்து என்ன செய்யும், சேர்க்கும். அது நிமித்தம் என்ன செய்ய முடியும், நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்போ நம்மிடத்தில் உள்ள வெறுப்பை நாம் நீக்கினோமானால் நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், பிறரும் என்ன செய்யறாங்க, ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது நாம் பார்த்தோமானால் சிந்திக்கின்ற அன்பு. இந்த நாளில் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம், தெய்வீக அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தியது போல நம்மளால் ஏன் வெளிப்படுத்த முடியவில்லை என்பதை சிந்தித்து பார்க்க இந்த நாளில் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோம், அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவானவர் நீதிமான்களை மாத்திரமல்ல பாவிகளையும் ரட்சிப்பதற்காக என்ன செய்தார், இந்த உலகத்திலே வந்தார். நினைவில் நாம் பார்க்கின்ற பொழுது ஜனங்களை மாத்திரமல்ல மிருகஜீவர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் என்ன செய்தார், மன்னித்து அவர்களிடமாக என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டதை நாம் காண முடிகின்றது. எல்லாமே மிருகஜீவர்கள் முதற்கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்து என்ன செய்வது வேதத்திலே போடப்பட்டிருக்கின்றது. அப்போ நம்முடைய வாழ்வில பெற்றோர்கள் யாரை குறித்து சிந்திப்பாங்க, பிள்ளைகளை குறித்து சிந்திப்பாங்க. அப்படிதான் பிள்ளைகள் தங்களுடைய காரியங்களை, ஒவ்வொருவரும் தங்களுடைய காரியங்களை குறித்து சிந்திப்பதில் ஒரு முக்கியத்துவத்தை என்ன செய்கிறோம், ஏற்படுத்துகின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், பிறரையும் குறித்து என்ன செய்ய வேண்டும், நாம் சிந்திக்க நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிறரை நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக அழைத்து வருவதற்கு அவர்களை எப்படி அவருடைய சமூகத்தை
சமூகத்திலே அழைத்து வரலாம் என்று அவர்களை குறித்து சிந்திப்பதற்காக நாம் என்ன செய்யப்படுகின்றோம், இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்ம ஒருவேளை ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம்னு வைங்களேன், சின்னதா ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் அதுல இருந்து என்ன செய்வோம், பார்ப்போம், அவங்களை குறித்து என்ன செய்வோம், சிந்திப்போம். என்ன ஆச்சோ ஏதாச்சோ என்ன செய்வோம், சிந்திப்போம். அடுத்த நிமிஷம் அங்க இருந்து என்ன செஞ்சிருவோம், நம்ம புறப்பட்டுருவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்காக நாம் ஜெபித்தது உண்டா? அதற்கு பிறகு விபத்து அந்த அவர்களுக்காக அந்த பிறருக்காக நாம் ஜெபித்தது உண்டா? நம்முடைய ஜெபத்தில் அந்த விண்ணப்பத்தை வைத்திருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை நாம் பார்த்தோமானால் இங்கு ஒரு உவமை என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, கூறப்பட்டிருக்கின்றது. 100 ஆடுகள் இருந்தும் அதிலே எத்தனை ஆடுகள் காணாமல் போகிறது? ஒரே ஒரு ஆடுகள் தான் என்ன செய்கின்றது, காணாமல் போகின்றது. ஆனாலும் அந்த 99 ஆடுகளையும் விட்டு என்ன செய்கிறார், அந்த ஒரு ஆட்டை என்ன செய்கிறார், அந்த மேய்ப்பன் தேடி செல்லுகிறதை என்ன செய்ய முடிகின்றது, நாம் காண முடிகின்றது. அப்ப அந்த தப்பி போன அந்த விலகி போன அந்த ஒரு ஆடு யாரு? பாவி. மொத்தமா இருக்க 99 நீதிமான்களை காட்டிலும் ரட்சிக்கப்படாத ஒரு பாவியிடத்துல தான் ஆண்டவருடைய அன்பு என்ன செய்கிறது, அவனையும் எப்படியாவது தன்னுடைய அன்பிற்குள்ளாக அழைத்து வர வேண்டும் என்று என்ன செய்கிற ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். நம்ம அந்த 99 நீதிமான்களை குறித்து பார்த்தோம்னா அந்த 99 பேரும் எப்படினாலும் என்ன செஞ்சிருவாங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க, கடந்து வந்துருவாங்க. அப்ப கடந்து வராத அந்த ஒரு ஆத்மாவையும் என்ன செய்ய வேண்டும், ரட்சிப்பிற்குள்ளாக வழிநடத்தி ஆண்டவர் நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக என்ன செய்ய வேண்டும், அழைத்து வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அழைப்பு. நம்ம எதற்காக நாம் இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்தோமானால் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளை ஆண்டவருடைய மந்தைக்குள்ளாக நாம் அழைத்து வர வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பு. அந்த அழைப்பை குறித்து நாம் சிந்திக்கின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ரட்சிக்க கூடாதபடிகளுடைய காரணம் செய்யவில்லை, குறுகி போகவில்லை என்று செய்கிறது வேதம் கூறுகின்றது. அவர் அந்த ஒரு பாவியையும் ரட்சிக்க கூடாதபடி என்ன செய்யவில்லை, அவருடைய காரணம் குறுகி போகவில்லை. எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும், எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்று இந்த காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி என்ன செய்தார், இங்கே என்ன செய்தார், வந்தார். இந்த உலகத்தில் அவர் எதற்காக வந்தார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். அவர் எதை இழந்து போனார், ஒரு ஆட்டை என்ன செய்தார், இழந்து போனார். இன்றைக்கு நாம் சிந்தித்தோமானால் நாம் அந்த ஒரு ஆடாக இருக்கிறோமா அல்லது அது 99 ஆடாக இருக்கிறோமா என்ன செய்ய வேண்டும், இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ அவர் காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி, அப்படிதானே, எதற்காக இந்த உலகத்திலே வந்தார், பாவிகளையும் ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் என்ன செய்தார், வந்தார். காணாமல் போன அந்த ஒரு தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டை தேடி என்ன செய்திருக்கின்றார், இந்த உலகத்திலே அவர் வந்தார். ஒரு மெய்ப்பனாக அந்த ஆட்டை தேடி கண்டுபிடித்து ரட்சிப்புக்குள்ளாக அவரை நடத்தி கடினமாக செய்ய வேண்டும், அழைத்து கொண்டு போக வேண்டும். ஒரு மெய்ப்பனுடைய ஒரு மந்தைய மேய்ப்பனுடைய வேலை என்ன, காலையில் அந்த ஆடுகள் எல்லாவற்றையும் வெளியில் என்ன செய்வார், மேய்ப்பதற்கு அழைத்து கொண்டு போவாங்க. ஆனா எல்லா சிந்தனையும் அந்த ஆடுகளோட தான் செய்யும் இருக்கும். எல்லா ஆட்டையும் பத்திரமா என்ன செய்யணும், திரும்பி தன்னுடைய மந்தைக்குள்ளாக என்ன செஞ்சிடணும், கூட்டிட்டு போயிடணும். ஒரு ஆடு விலகி போனாலும் அந்த ஆட்டை என்ன செய்யணும், தேடி போகணும். அப்ப நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் எதற்காக வந்தார், எல்லோரையும் தன்னுடைய மந்தைக்குள்ளாக அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார், இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 7ஆவது வசனத்தை நாம் பார்த்தோமானால் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமா இருக்கிறோம். நாம் அவர் கரத்திற்குள்ளான ஒரு ஆடுகளை என்ன செய்கின்றோம், இருக்கின்றோம். நாம் அவர் கரத்திற்குள்ளாக இருக்கிறோமா, கரத்தை விட்டு விலகி இருக்கிறோமா என்று செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் ஒரு மெய்ப்பனாக நாம் நீதிமானாய் கிடைக்கும் வரை அவருக்கு அவருடைய பிள்ளைகளால் அவர் நம்மை வணைந்து கொள்ளும் வரை நம்மை என்ன செய்வார், தேடிக்கொண்டே இருப்பார். பாவிகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார். இதற்காக பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ்ந்து அவர்களை தன்னிடமா அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று என்பதற்காக என்ன செய்கின்றார், அவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றார். நாம் ஆண்டு சமூகத்திலே கிடைக்க வேண்டுமா, கிடைக்க கூடாது? எப்படி கிடைக்க வேண்டும், பாவ வாழ்க்கையை விடுத்து ஒரு பரிசுத்தமான வாழ்வை வாழுகின்ற பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய கருத்துக்கு என்ன செய்கின்றோம், கிடைக்கின்றோம். அந்த ஆடு கிடைக்கின்ற பொழுது என்ன செய்கிறார், அந்த மேய்ப்பன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார். சுற்றியுள்ள அனைவருக்கும் சொல்லி என்ன செய்கிறார், அதை குறித்து
மகிழ்கின்றார். அப்போ 99 நீதிமான்களை காட்டிலும் ஒரு பாவி மனம் திரும்பது நிமித்தமாக எங்க அதிக மகிழ்ச்சி உண்டாகிறது? பரலோகத்திலே அதிக மகிழ்ச்சி என்ன செய்கிறது? உண்டாகின்றது. அப்போ நாம பாவிகளா இருக்கையில் நம்மை குறித்து பரலோகம் என்ன செய்கிறது? பரிதவிக்கின்றது. அப்ப நம்ம பரிசுத்தம் அடைகின்ற பொழுது நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து பரலோகம் மகிழ்ச்சி அடைகின்றது. அப்ப எப்படிப்பட்ட காரியத்தை நாம் நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம செய்ய வேண்டும். இந்த நாளிலே சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் எல்லாருக்காகவும் பரிதவிக்கின்ற பொழுதும் எல்லாரையும் குறித்து சிந்திக்கின்ற பொழுதும் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன செய்கிறார்? மகிழ்ச்சி அடைகின்றார். அது நிமித்தமாக நாம் மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய மந்தையை என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய தெய்வீக அன்பிற்குள்ளாக என்ன செய்கிறோம்? அழைக்கப்படுகின்றோம். நாம் ஒவ்வொருவரை குறித்து சிந்திக்கின்ற பொழுதும் நாம் மாத்திரமல்ல, அவர்களும் ஆண்டவருடைய தெய்வீக அன்பிற்குள்ளாக என்ன செய்கின்றார்கள்? அழைக்கப்படுகின்றார்கள். கடைசியாக நாம் பார்த்தோமானால் ஆண்டவருடைய அன்பு நம்மை அரவணைக்கின்ற ஒரு அன்பு. நினைவு மக்கள் பாவத்தில் இருக்கின்றார்கள் என்பதை அறிந்தும் கர்த்தர் அவர்களை தன்னிடமாக என்ன செய்தார்? அரவணைத்து கொண்டார். பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களின் பாவங்களை அவர்களை விட்டு விலக்கி என்ன செய்கின்றார்? தன்னிடமாக அரவணைத்துக் கொண்டார். நாம் பார்த்தோம்னால் ராஜா என்ன செய்கின்றார்? ரெண்டுடுத்தி சாம்பல் உட்காருகின்றார். எல்லாரும் மிருகஜீவன்கள் முதற்கொண்டு ஆண்டவரை துதித்தது என்று தெரிகிறது, வேதம் கூறுகின்றது. அப்ப அவர்கள் மனம் திரும்புவதன் நிமித்தம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எங்க சேர்க்கப்பட்டாங்க? கர்த்தருடைய மந்தைக்குள்ளாக செய்கிறார்கள், சேர்க்கப்படுகின்றார்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்த்தோமானால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது யாருடைய சித்தம்? ஆண்டவருடைய சித்தம். அவருடைய சித்தத்திற்கு ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அப்போ பாவிகளா இருக்கிற நாமும் என்ன செய்வோம்? கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவோம். அதுதான் ஆண்டவருடைய என்னது? சித்தம் என்ன செய்கிறது? வேதம் கூறுகின்றது. நம்ம நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா இழந்து போனதை அவர் செய்திருக்கின்றார், தேடி வந்திருக்கின்றார். இழந்து போன நம்மை தேடி அவர் வந்திருக்கின்றார். எப்படி இழந்து போனார் என்று பார்த்தோம்னால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்த்தோம்னால் முன்பு தூரமாய் இருந்தவர்கள் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானோம். முன்பு தூரமாய் இருந்த நாம் அவர் நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக அவர்களை ஆண்டவரை விட்டு நாம் என்ன செய்தோம்? தொலைத்து போனோம். இன்று அவர் நம்மை தேடி அவரை நமக்காக ஒப்பு கொடுப்பதற்காக என்ன செய்தார்? வந்தார். நம்மை தேடியும் கிடைக்கவில்லை. ஆனால் நமக்காக அவரை சிலுவையில் என்ன செய்தார்? நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து நம்மை என்ன செய்தார்? மீட்டுக் கொண்டார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்ட பிள்ளைகளாக இந்த நாளிலே என்ன செய்திருக்கிறோம்? அமர்ந்திருக்கிறோம். அவர் இழந்து போனதை தேடி வந்தார். தேடி வந்தவர்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். தன்னையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து என்ன செய்தார்? தன்னுடைய மரண பரியந்தம் நமக்காக என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டவர் என்ன செய்கிறது? வேதம் கூறுகின்றது. அப்போ அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கிறோமா? அந்த தெய்வீக அன்பை நாம் பெற்றிருக்கின்றோமா என்பதை என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அனைவரிடத்திலும் தெய்வீக அன்பு என்பது உண்டு. அப்படிதானே? அனைவரிடத்திலும் தெய்வீக அன்பு என்பது உண்டு. நாம் எப்படி என்று சிந்தித்து பார்த்தோமானால் 2 வருடங்களுக்கு முன்பதாக என்ன வந்தது? வெள்ளம் வந்தது. அப்படிதான். அப்ப எல்லாரையும் எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்ற வேண்டும். எல்லாருக்கும் என்ன செய்ய வேண்டும்? உணவு கொடுக்க வேண்டும். எல்லாருடைய எண்ணமாக என்ன செய்தது? இருந்தது. எல்லாரும் சுற்றியுள்ள தமிழ்நாடு ஃபுல்லா, உலகம் ஃபுல்லாவே என்ன செஞ்சாங்க? உதவி பண்ணாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு? அந்த தெய்வீக அன்பு இருக்கிறது. ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு தான் நாம் என்ன செய்கிறோம்? தயங்குகிறோம். அந்த சூழ்நிலையில் மாத்திரம் அந்த அன்பு என்ன செய்யக்கூடாது? வெளிப்பட கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அன்பு என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட அந்த தெய்வீக அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்துகின்ற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அப்பொழுது என்ன செய்யும்? நம்மை குறித்து பரலோகம் மகிமைப்படும். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்த்தோம்னால் இந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவோடு கூட அந்த பந்தி இருக்கிற பாவிகளை குறித்து மாயக்காரர்களை குறித்து என்ன செய்யறாங்க? கேள்விகளை எழுப்புறாங்க. இப்ப எழுப்பி கேட்கின்ற பொழுது பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே இல்லாம என்ன நீதிமன்றங்களுக்கு என்ன செய்யல? தேவையில்லை. நீதிமன்றம் என்ன செஞ்சாங்க? ஆல்ரெடி கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தாங்க. அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம். அப்ப ஆண்டவரை குறித்து ஆண்டவரை அறிந்தும் அறியாமல் இருக்கின்ற பிள்ளைகள்
மற்றும் அநேக பிள்ளைகள் அதே போல என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தான் நாங்க யார் தேவைப்படுகிறார்? மருத்துவர் என்ன செய்கிறார்கள்? தேவைப்படுகிறார். அப்ப அந்த பிணியாளிகளை ரட்சிப்பதற்கு தான் என்ன செய்திருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். இந்த அன்பை உணர்வதற்கு தான் நமக்கு என்ன ஆகிறது? கால தாமதம் ஆகிறது. அப்படிதானே? இந்த அன்பை உணர்வதற்கு நமக்கு என்ன ஆகிறது? கால தாமதம் ஆகிறது. ஒரு 80 வயது முதியவர் ஒரு நெஞ்சு வலினால என்ன செய்கிறார்? மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகின்றார். எத்தனை வயது? 80 வயது. அப்ப அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சு என்ன செஞ்சுட்டாரு? அவர் பிழைத்து கொண்டார். அப்போ பிழைச்சிட்டு என்ன செய்யறாரு? டாக்டர் என்ன செய்யறாரு? அதுக்கப்புறமா என்ன செய்யறாரு? கொண்டு போய் அந்த பில் கொடுங்க. இந்த மருத்துவ செலவு எவ்வளவு சொல்றேன்னு செய்யறாரு? பில் கொடுக்கிறார். கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் என்ன செய்யுது? மருத்துவ பில் என்ன செய்யுது? வருது. அப்ப அந்த பில்ல பார்த்த உடனே அவர் என்ன செய்யறாரு? ரொம்ப அழுகுறாரு. கண்கலங்கி என்ன செய்யறாரு? அழுகுறாரு. இப்ப அதை பார்த்துட்டு மருத்துவர் என்ன செய்யறாரு? உடனே ஐயா பரவாயில்ல, நாம என்ன செய்யறேன்? பணத்தை என்ன செய்யறேன்? கொஞ்சம் குறைச்சு போடுறேன். நீங்க எதுக்கு என்ன செய்யறாங்க? கவலைப்படாதீங்க. அப்போ அவர் என்ன, அந்த முதியவர் என்ன சொல்லுகிறார்? அந்த பணத்தை குறித்து என்ன செய்யல? கவலைப்படல. 80 வருஷமா என்னை பாதுகாத்து வந்த என் ஆண்டவரின் அன்பை நான் இதுவரைக்கும் புரிந்து கொள்ளவில்லையே. என் உடலிலே 80 வருடமாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பாதுகாத்து வந்த தேவனுடைய அன்பை இதுவரைக்கும் நான் புரிந்து கொள்ளவில்லையே என்று என்ன செய்கிறேன்? அதுக்கு என்ன செய்கிறார் சொல்லி. அப்ப அவர் எத்தனை வயசுல புரிந்திருக்கிறார்? 80 வயசுல என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவருடைய தெய்வீக அன்பை என்ன செஞ்சிருக்கிறார்? உணர்ந்திருக்கிறார். அப்ப நம்ம ஆண்டவருடைய தெய்வீக அன்பு நம்ம இடத்துல இருக்கின்றது. அதை உணர்வதற்கு தான் நமக்கு என்ன ஆகிறது? கால தாமதம் என்ன ஆகின்றது. அப்ப நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய தெய்வீக அன்பை பெற வேண்டும் என்றால் நம்மை நாம் ஆராய்கின்ற பொழுது அந்த அன்பு என்ன செய்கின்றது? வெளிப்படுகின்றது. நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆராய்கின்ற பொழுது அந்த அன்பு என்ன செய்கின்றது? வெளிப்படுகின்றது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்த்தோமானால் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இந்த ஸ்தேவானை குறித்து ஒரு அன்பு செய்யப்பட்டிருக்கிறது, போடப்பட்டிருக்கு. அந்த தெய்வீக அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்த்தோமானால், விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர் தான் யாரு? இந்த ஸ்தேவான். அப்போ சிலர் அவருடைய ஸ்தேவானுடைய காரியங்கள் பிடிக்காத ஒரு சிலர் என்ன செய்யறாங்க? அவருக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க? தர்க்கம் பண்ணுகிறாங்க. எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று என்ன செய்யறாங்க? பொய் சாட்சிகளை அங்க நிறுத்துறாங்க. இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டுவதற்கு என்ன செஞ்சாங்க? பொய் சாட்சிகளை என்ன செஞ்சாங்க? அங்க நிறுத்த முடிந்தது. ஆனால் என்ன செய்யவில்லை? ஒரு பாவமும் என்ன செய்யவில்லை. மனிதராய் பிறந்ததில் யாரும் பாவம் செய்யவே இல்லை. இயேசு மட்டும் என்ன செய்யறார்? பாவம் செய்யல. ஆனா இந்த இடத்துல ஸ்தேவானுக்கு அங்கு அவனை குற்றம் சாட்டுவதற்காக பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள் என்ன செய்கிறது? வேதம் கூறுகின்றது. அப்ப எல்லா காரியத்திலையும் ஸ்தேவான் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தினதுனால என்ன செய்யறாங்க? அவனை நகரத்துக்கு புறமே தள்ளி என்ன செய்யறாங்க? கல்லெறிகிறாங்க. இஸ்ரவேலை ஏற்றுக்கொள்ளும் சொல்லும்போது என்ன செய்யறாங்க? கல்லெறிகிறாங்க. அப்ப அந்த இடத்துல அவர் எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்துகின்றார்? இவர்கள் செய்வதை இவர்களுக்கு என்ன செய்யும்? மன்னியும். இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதவர்கள் என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஸ்தேவான் என்ன செய்கின்றார்? இவர்களுக்காக கருத்து பேசுகின்றார். அதுதான் என்னது? உண்மையான அன்பு. தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காகவும் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? பரிந்து பேசுகிறவராக என்ன செய்கின்றார்? இருக்கின்றார். இன்றைக்கு நம்மிடம் அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கின்றதா என்பதை என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் எங்கெல்லாம் என்ன செய்கிறோம்? செல்லுகின்றோம். ஆனால் அன்பு நம்மிடத்தில் இல்லாவிட்டால் நாம் கொஞ்சம் இல்லை என்று என்ன செய்கிறது? வேதம் கூறுகின்றது. நித்திய ராஜ்யம் நமக்கு வேண்டுமெனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்புள்ளவர்களாக, ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக, ஐக்கியம் உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று என்ன செய்கிறது? லூக்கா 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கூறுகிறது, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் நம்மாலோ நம்முடைய சுயத்தாலோ ஆண்டவருடைய செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. அதுக்கு ஆண்டவருடைய சித்தம் வேண்டும். அதைத்தான் கூறுகிறது, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். அவர் ஒருவரால் மாத்திரமே நம்மை நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக செய்ய முடியும், அழைத்து செல்ல முடியும். அப்ப அப்படிப்பட்ட அன்பை நாம் பெற வேண்டும் என்றால், நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும் என்றால், நாம் தெய்வீக அன்பை என்ன செய்ய வேண்டும்? பெற்றிருக்க வேண்டும். பெற்றிருக்கிறோம், ஆனால் அதை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தேவனுடைய குணாதிசயங்கள் நம்முடைய
வாழ்விலும் நமக்கு காணப்படும்படில் ஆனால் நம்மையும் ஆசீர்வதித்து நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் நன்மையினால் நம்மை முடிவு சொல்வதற்கு ஆண்டவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 241, 200 கீதம் 558, கிறிஸ்தவ கீர்த்தனை 253. ஆராதனை கீதங்கள் 241, 200 கீதம் 558, கிறிஸ்தவ கீர்த்தனை 251. அன்பே பிரதானம், சகோதர அன்பே. Angore
நின்றவசமாக நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே உடைய பிள்ளைகள் ஒருமித்து கூடி வந்து படைத்திருக்கின்ற பை காணிக்கைகள், சோத்திர காணிக்கைகள், கவர் காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து அருள்படியா நினைச்சிருக்கிறோம். அப்பா, இந்த நோக்கத்தோடு உங்கள் பிள்ளைகள் காணிக்கைகளை படைத்திருக்கின்றார்களோ அந்த நோக்கம் உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் ஆசீர்வாதமாய் நிறைவேறும். சகலத்தையும் அதற்கு காலத்திலே தியாகம் செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளை பாதுகாத்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் என்று இருக்கிறோம். அப்பா, இந்த உலகத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற பரிபூர்ணத்தின் ஆசீர்வாதத்தை தசமபாகமாக ஆண்டவரே உடைய சமூகத்திலே காணிக்கைகளாக கொண்டு வந்து படைக்க கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுது ஆண்டவரே உடைய பிள்ளைகளின் காணிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் திறக்கிற ஜீவனுள்ள பிதாவே. ஜெபம் பண்ண கிடவும். பொதுவான சோத்திர ஜபத்தை நாம் யாவரும் சேர்த்து எடுப்போம். ஆராதனை தினங்கள் 1021. சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவதயாவ பிதாவே, அவசரமான அடியாராகிய எங்களுக்கும் கற்றெல்லா மனிதர்களுக்கும் தேவனிடத்தில் சில பொருட்களை கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் சோத்திரம் செலுத்துகிறோம். தேவனிடத்திற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் இருக்கிறோம். விசேஷமாக கட்டளாகினாலே உலகத்தை விட்டு கொண்ட விமதியாக நமக்காகவும் கிருபையின் நன்மைகளுக்காகவும் மகிமையிடம் நம்பிக்கைக்காகவும் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி எங்களுக்கு ஒரு ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் முன்பாக பரிசுத்தம் நடக்கும். எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல, எங்கள் நடக்கையினால் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா வேண்டையும் மகிமையும் சதாகாலம் உண்டாவதாக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான மத்தியான வேலைக்காக அவர்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆராதனை முழுவதுமாக உடைய மகிமையினால் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு உடைய வார்த்தையினால் எங்களை தேற்றி வழிநடத்தி ஆண்டவரை முழு கிருதயத்தோடு நாங்கள் உமக்கு ஆராதனை ஏறெடுத்து தந்த கிருபைக்காக அவர்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இம்மட்டும் எங்களை பாதுகாத்த தேவன் ஆண்டவரை இந்த புதிய நாளிலே உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எண்ணற்ற நன்மையினாலும் ஆண்டவரை சகலவித கிருபையினாலும் எங்களை நிரப்பி இருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒருவருக்கு ஒருவர் அன்போடு ஐக்கியத்தோடு சமாதானத்தோடு வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரை எங்களை குறித்து சிந்திக்கின்ற அன்பை, ஆண்டவரை எங்களை அரவணைக்கின்ற அன்பை, ஆண்டவரை எங்களுக்காக பரிதவிக்கின்ற அன்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே ஆண்டவரை உமக்கு விரோதமாக காணப்பட்ட அநேக பாவங்கள் உண்டு. ஆண்டவரே, எல்லா பாவங்களுக்கும் எங்களை மன்னித்து எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாமல் எங்களுக்காக பரிதவிக்கின்ற அன்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நினைவு கூறுகிறோம். அப்பா, அந்த அன்பை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவரை ஒருவரோடு ஒருவர் சமாதான வார்த்தைகளை பேசி உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழவும் வளரவும் ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நல்ல சுகத்தையும் பலத்தையும் தேவன் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பலவீனங்களின் மத்தியிலும் நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எல்லா பலவீனங்களும் நீங்கி பரிபூர்ண சுகம் உண்டாகவும் தேவன் சுகப்படுத்தார் என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு சாட்சியாய் ஜெபிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேர்வுக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நல்ல முறையிலே ஆண்டவரை பிள்ளைகள் தேர்வு தெரிஞ்சு வரவும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கவும் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வாலிப வயதில் ஆண்டவர்களுடைய இருதயத்தில் பரிசுத்தத்தை இப்படி பிள்ளைகள் காத்து நடப்பதற்கு தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள்
ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை தங்கி இருக்கட்டும். பிள்ளைகள் நடக்கின்ற பாதைகளிலே செய்கின்ற காரியங்களிலே ஆண்டவருடைய எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே வேலை செய்கின்ற பிள்ளைகளுக்காக, வெளியிடங்களில் தங்கியிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வேலை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய கட்டளையிடும். வெளியிடங்களில் தங்கியிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பாதுகாப்பையும் அரவணைப்பையும் ஆண்டவரை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நல்ல செய்திகளை நாங்கள் கேட்கவும் பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், கர்ப்பத்தின் கனிக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், ஆண்டவரை திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை ஏற்ற காலத்திலே ஏற்ற ஆசீர்வாதத்தை அருள் செய்து ஆண்டவரை குறைவுகளுக்கு எல்லாவற்றையும் நிறைவாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபையாய் உம்மை தொழுது கொள்வதற்கு ஆண்டவரே தந்திருக்கின்ற பரிசுத்த பேதுருவின் ஆலயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆலய பணியாளர்கள், பொறுப்பாளர்கள், சொல்லுங்கள் ஒவ்வொருவரையும் கடத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பணிகளை ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால் பிள்ளைகள் செய்யவும் செயல்படுத்தவும் ஆண்டவரை சித்தம் மாத்திரம் உம்முடைய நாம் உம்முடைய ஆலயத்தில் நிறைவேறும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் தேவன் நம்மை அறிந்திருக்கிறேன். எங்கள் உள்ளிட்டதைகளை ஆராய்ந்து அறிகின்ற தேவன், ஆலயத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சத்தியம் அப்பா. ஆண்டவர் ஆலயத்திற்காக கொடுக்கின்ற உழைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆலய பணிகளுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கிருபையாக கொடுத்த சுகத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பலவர்கள் மத்தியிலும் கைதொங்கி எடுத்தபடியினாலே துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை இன்னும் சரீரத்தில் காணப்படுகின்ற எல்லா பலவீனங்களும் நீங்கி உற்சாகத்தோடு சமாதானத்தோடு பணியை தொடர்வதற்கு ஏற்ற பரிபூர்ண ஆரோக்கியத்தை தேவன் தம்முடைய கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரை பாடல் குழுவிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்லாமிக்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கடத்தில் அர்ப்பணிக்கிறோம். பாடல்கள் வழியாக உங்களை துதித்து மகிழ்வதற்கு ஆண்டவரை கொடுத்திருக்கின்ற பாக்கியத்திற்காக உங்களை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. இது நிமித்தம் ஆண்டவர் பரலோகம் மகிழ்ப்படவும் அது நிமித்தம் வைத்த ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டும் வழிநடத்தின தேவன் வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவருடைய கிருபையினால், உடைய பிரசனத்தினால், உடைய மகிமையினால் உங்களை நிராகரிகளை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆலயத்தின் நடவடிக்கைகள் எல்லா குழுவிற்காக நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் பிரசன்னராக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நேரு பொறுப்படுத்துகளும் வழிநடத்தும் மீட்பு இயேசுவின் மூலம் நமக்கு ஜீவனுள்ள பிதாவே. இத்தருணத்தில் வரப்பட்டு கொண்டவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்களை கேட்டுள்ள வாக்கிருக்கிற கர்த்தாவே, உமது அடியாராக எழுத வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் உட்பட நிறைவேற்றி இம்மையை அறிவையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளோம். நம்முடைய பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்மளோடு என்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. பின்பவடிக்கிறமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 722, 200 கீதம் 488, பாமாலை 326. ஆராதனை கீதங்கள் 722, 200 கீதம் 488, பாமாலை 326.
எங்களின் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் உடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் இருப்பதாக.